2011ஆம் ஆண்டு தேமுதிக 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றியது. அதில் எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் நல்லதம்பி. சாதாரண ஒரு சைக்கிள் கடை வைத்திருந்தவரை எம்எல்ஏவாகி அழகு பார்த்தவர் அப்போதைய தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த். தற்போது அவர் நம்மிடம் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ உங்க எக்மோர் தொகுதியிலே உங்களை நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக நீங்க ஒரு நேற்று எழுதிய கடிதம், அதாவது உயர்மட்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்காவிட்டால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வேன் என்று ஒரு எழுதிய கடிதத்திற்கு விமர்சனமாக இருக்கிறது. எதற்காக அந்த கடிதத்தை எழுதினீங்க? சார், நான் 84-85 காலகட்டத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து பயணித்து வந்தவன். சொல்லணும்னு சொன்னால் தொண்டன், ரசிகன்லேருந்து இன்னைக்கு தொண்டன் வரை நான், புரியுதுங்களா? ரெண்டாவது நான் அந்த கடிதம் கொடுத்தது என்னுடைய இன்னைக்கு தெய்வத்திரு கேப்டன் அவர்களுடைய ஆசியோடு, அவருடைய நல்லாசியோடு தான் இன்னைக்கு நான் இந்த இயக்கத்தில் பயணிச்சுன்னு வரேன். நான் இந்த கடிதம் கொடுத்தது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியாருக்கு தெரிவித்தேன். கடிதம் மூலமாக என்னென்னா, எனக்கு ஏதாவது கழக துணை பொதுச் செயலாளர் பதவி தருவாங்கன்னு பரவலாக பேசிக்கினாங்க. அது கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் எனக்கு உயர்மட்ட குழு கொடுத்தாங்க. உயர்மட்ட குழு அறிவித்தப்போ நான் என்ன சொன்னேன், இந்த உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு தாழ்மையாக கடிதம் கொடுத்தேன். அன்னிக்கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் நான் என்னை விடுவிச்சிருங்க, நான் தொடர்ந்து கட்சியினுடைய தொண்டனாக, கேப்டனுடைய விசுவாசியாக, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முகவரியோடு நான் பயணிப்பேன்னு சொன்னேன். நான் அனைத்து பத்திரிகையிலையும் கொடுத்துருக்கேன், பேட்டி மூலமாக கொடுத்துருக்கேன். இதை நான் இந்த பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்காவிட்டால் விலகி கொள்வேன்னு தான் சொன்னேன், விலகிட்டேன்னு நான் சொல்லலை. இதுவே ஒரு பெரிய ஒரு முக்கியமான முடிவு இல்லையா? ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு ஏன்னா விஜய் பிரபாகரனுக்கு இளைஞரணி கொடுத்ததில் உங்களுக்கு வருத்தம் அப்படின்றதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததாக சொல்லப்படுது சார். அதாவது சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் எதுன்னு சொன்னால், எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன், பெரிய சந்தோஷப்பட்டிருக்கேன். என்னுடைய அன்பு தலைவர், என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும், எனக்கு உருவம் கொடுத்தது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும், எனக்கு இன்னைக்கு முகவரி தந்தது தெய்வத்திரு கேப்டன் அவர்கள். அவருடைய மறு உருவம் இன்னைக்கு இளைஞரணி செயலாளராக பதவியேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரும் மகிழ்ச்சி அடைந்து தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்காக தம்பி வா, இளைஞர் அணிக்கு தலைமை ஏற்க வான்னு சந்தோஷத்தோடு அவர் மேடையில் வெற்றி வீரவாள் கொடுத்து சால்வை போட்டு மாலை அணிவிச்சு வாழ்த்து சொல்லிட்டு பொதுக்குழு முடியும் வரை இருந்துட்டு வந்தவன் நான். இதை தவறாக யாரும் போடக்கூடாது. எங்களுடைய கேப்டனுடைய நிழல் வருங்காலத்தை இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்கள். சார், இப்போ ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் அனங்கை முருகேசனோ நீங்களோ, ஏன்னா அவர் செங்கல்பட்டில் ஒரு தூணாக இருந்தவர், நீங்கள் வட சென்னையில் ஒரு பெரிய ஒரு போர் வீரர் இருந்தீங்க. இந்த நிலையில் அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருப்பீங்களா? சார், இது எங்கள் கட்சியில், அதாவது இந்த ஒரு குடும்பம், இந்த கட்சியில் நாங்கள் எங்களுடைய உரிமையை தான் கேட்குறோம், எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் கீழ்மட்டத்தில் இறங்கி பணியாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை தான் கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, கேப்டன் இருந்தால் அந்த முடிவை எடுத்திருப்பீங்களான்னு. கேப்டன் இருந்திருந்தால் அந்த நிமிஷம் அப்பவே கூப்பிட்டு செல்லமாக 2 தட்டு தட்டி தோல் மேலே கையை போட்டு நான் பார்த்துக்கிறேன் உட்கார்றா அப்படின்னு சொல்லுவார். புரியுதுங்களா? அதனால் இப்போவும் சொல்கிறேன், கேப்டன் இருப்பது போல்தான் மக்கள் தலைவி அன்னியார் தலைமையில் நாங்கள் செயல்படுவோம். இந்த உயிர் மூச்சு உள்ளவரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டனாகத்தான் இருப்பேன். உயர்மட்ட குழுன்றது ஒரு 15-20 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு. அதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன பொறுப்பு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இளைஞர் அணியுடைய விஜய் பிரபாகரனோட இணைந்து செயலாற்ற விருப்பமா, அல்லது மாநில பொறுப்புக்கு துணை பொதுச்செயலாளர் அந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கா? உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு? சார், நான் கிட்டத்தட்ட 2007 இப்போ இந்த நிமிடம் வரை, இந்த பொதுக்குழு 30ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு வரை கழகத்தினுடைய அணி செயலாளராக, சார்பு அணி செயலாளராக செயல்பட்டு வந்தேன். மீண்டும் நான் கழகத்தில் இறங்கி இன்னும் கழகத்தில் உள்ள கீழ்மட்டம் வரை பணியாற்றி, அதாவது கழகம் இந்த மாவட்டத்தில் மட்டும் சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. வட சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கட்சி பலமாக இருந்தால் தான் நாங்கள் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு அமர வைக்க முடியும். அதனுடைய அடிப்படையில் அந்நியாருடைய குரல் புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்குவதற்காகவும்,
தம்பியினுடைய குரல் கேப்டன் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்காக தான் நாங்கள் ஏதாவது ஒரு கழகத்தில் ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு சொன்னனே தவிர நான் தவறான முடிவுக்கு எதுக்கும் போல. குழுன்றது ஒரு நல்ல பொறுப்பு தானே சார்? உயர்மட்ட குழு என்பது நல்ல பொறுப்பு. 13 நபர்களில் அது ஒரு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அதோடைய கொஞ்சம் உயர்த்தி எனக்கு ஒரு பொறுப்பை வழங்கினா நான் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன். எந்த பொறுப்பு இல்லை இருந்தாலும் சரி, தம்பி பிரபாகரனோட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கிட்டத்தட்ட 47,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் சுற்றி இந்த இயக்கத்தை பட்டி தொட்டி எங்கும் கொடியேற்றி இயக்கத்தை வளர்த்தவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதே போன்று தம்பி பிரபாகரனை அழைத்து சென்று பட்டி தொட்டி எங்கும் தலைவருடைய புனித பாதையில் தம்பியை பயணிப்பதற்கு அவரோடு தோள் கொடுத்து அவருடைய இளைஞர் அணி செயலாளருக்கு மெருகூற்றும் வகையில் நான் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணிப்பேன். 2011 29 பேர் நீங்கள் கேப்டனோட போயிருந்தீங்க சட்டசபைக்கு. அதற்கு பிறகு 16 எலெக்ஷன், அதேபோல் 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலாம் பெரிய அளவில் தேமுதிக எடுபடாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு 2011 சட்டமன்றத்தில் 2011 29 பேர். இன்னைக்கு ஒன்று தான் சொல்லுவாங்க திராவிட கட்சிகள், திமுக அல்லது அதிமுக. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சி, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நாங்கள் ஆளுங்கட்சின்னுவாங்க. அப்பேற்பட்ட திராவிட சாம்ராஜ்யத்தையே உடைச்சி மாபெரும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆம் இடத்துக்கு தள்ளியவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதற்கு பிறகு தலைவருடைய உடல்நிலையில் சில குறைபாடுகள், மனிதன் என்றால் உடல்நல சரிவு ஏற்படத்தான் செய்யும். அது இறைவன் தலைவருக்கு இந்த மாதிரி உடல்நல சோர்வை கொடுத்தான். அந்த சோர்வால் தான் எங்கள் தொண்டர்கள் தோண்டாங்களே தவிர எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் தேமுதிக எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்குது. இதற்கு முன்னால் நடந்த 21 நடந்த தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை பாருங்கள். எங்கெல்லாம் தேமுதிக இருக்குதோ அந்த இடங்கள்லாம் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக குறைந்த வாக்கில் தோற்று இருக்குது. இதை நீங்கள் நல்லா தெரியும். அதே போல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. அங்கேயும் போய் நான் திருவள்ளூரில் கலந்துன்னு போட்டியிட்டேன். 2,24,000 வாக்குகளை பெற்று இன்னைக்கு தேமுதிக ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியை ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு உந்துதலாக தேமுதிக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நடிகர் விஜய் ஏற்கனவே உங்களுடைய தலைவரோடு இணைந்து படம்லாம் நடிச்சிருக்கார். செந்தூர் பாண்டியன் பாடிட்டார். இப்போது ரீசெண்டாக அந்த கோட் படத்தில் முதற்கொண்டு ஏஐயில் விஜயகாந்த் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரும் விஜயகாந்த் ஒட்டியே ஒரு அரசியலை பண்ணுறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் இன்னைக்கு புதிதாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் போக விரும்பலை. எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் பலப்படுத்தணும். ஏன்னா எங்கள் தலைவரை நம்பி வந்தவங்கள தலைவர் எல்லாரையும் காப்பாற்றிருக்காரு, கரை சேர்த்துருக்காரு, கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருக்காரு. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆனால் நாங்கள் யாரை கை காட்டுறோமோ, எங்கள் அந்நியார் மக்கள் தலைவி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாங்க. அதே போல் அவங்களோட பயணித்து அவங்கள புனித ஜெயின்ஜார்ஜ் கோட்டையில் கேப்டனுடைய குரலாகவும் அந்நியாருடைய குரலாகவும் இந்த சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு நாங்கள் துணை நிற்போம் சார். இன்னும் 10 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது. குறிப்பாக சென்னையில் ஒரு சில ரிசர்வ் தொகுதி தான் இருக்குது. ஒன்று திருவிகா நகர், ஒன்று எக்மோர் போன்ற தொகுதி தான் இருக்குது. திமுக இங்கெல்லாம் வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட பரந்தாமன் இருக்கிறார். எனவே வரக்கூடிய சட்டமன்றத்தில் மீண்டும் இந்த தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தலைமையிடம் இது முறையிடுவீங்களா? தலைமையிடம் இதுக்கெல்லாம் முறையிட மாட்டேன். எந்த நேரமாக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் என்ன இந்த தலைமை கைவிடாது. என்ன தலைமையிடம் நான் முறையிட்டு கேட்க மாட்டேன். தலைமை என்னை கைவிடாது. தலைமையிடும் கட்டளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேப்டனின் மறுஉருவமாக இருக்கும். அந்நியாரம் வென்ற இடம் இந்த இடத்துல உங்களுக்கு பரிச்சயம் இருக்கு. அதனால நீங்கள் சொல்றது கரெக்டு சார். அதாவது புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 2 முறை ஜான் பாண்டியன் நின்று தோத்துருக்காரு, மல்லை சத்யா தோத்துருக்காரு. நான் அன்னைக்கு 2011 புரட்சி கலைஞர் தெய்வத்திரு கேப்டன் அவர்களுடைய பலத்தாலும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பலத்தாலும் இந்த தொகுதியை கைப்பற்றணும். நாங்கள் இது தேமுதிகவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி. தலைமை என்ன கட்டளை இடுதோ
நான் பணியாற்றுவேன் சார். ஏன்னா அப்போ 2011 எலெக்ஷன் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு வடிவேலெல்லாம் வச்சு எதிராக பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த அளவுக்கு திருப்பி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அந்த தொகுதியில்? சார் கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது சார், கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. நான் போயிட்டு இந்த தொகுதி முழுவதும் நீங்கள் கூட ஒரு சர்வே எடுக்கலாம். நல்ல தம்பின்ற ஒரு நபர் இருந்தாருன்னு சொன்னால் இருந்தார், செயல்பட்டு இருந்தான்னு தான் சொல்லுவாங்க. எந்த தவறுலையும் இந்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தலை. இனியும் தலைமை என்ன கட்டளை இடுதோ அதை ஏற்று செயல்படுவேன் சார். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிகவிலிருந்து ஒரு பிரிவு இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவருக்கு ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றார். அவர் சந்திரகுமார் தலைமையில் ஒரு டீம் வெளியே போனாங்க. இப்போ இருக்கிற கும்படிப்பூண்டி சிஎச் சேகர் உள்ளிட்டலாம். அப்போது கூட உங்களுக்கு வேறு கட்சியில் ஏடிஎம்கேவோ அல்லது திமுகவில் சேருவதற்கான அழைப்பு வந்தது. நீங்கள் அதை ஏன் மறுத்தீங்க அப்போ? ஏன்னா ஒரு சாதாரண தொண்டன் சார், ஒரு எளிய தொண்டனை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரணும்னா அது கேப்டனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு கட்சியில் போய் ஒரு சீட்டு கேட்க போனோமா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு பத்திரிகைக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன பலம் இருக்குது, கம்யூனிட்டி பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, சொத்து பட்டியல் எவ்வளோ வச்சுக்கிற, பெட்டி எத்தனை வந்துக்கிறேன்னு கேட்பாங்க. எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. நல்ல தம்பி இங்கே நிறுத்தினா என்னை போல் பணியாற்றுவான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அதன் வச்சு நான் பணியாற்றின்னு இருக்கேன். யாரோ எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க, ஆனால் நான் அதுக்கு செவி சாய்க்கல. அந்த 29 பேர் எம்எல்ஏ ஆனதில் இன்னைக்கு பாபு முருகவேல் ஏடிஎம்கேல ஒரு பெரிய அளவில் இருக்காரு. இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்காரு. கும்மிடிப்பூண்டில் சிஎச் சேகர் டிஎம்கேல இளைஞர் ஒரு மிகப்பெரிய ஐடி விங்கில் இருக்காரு. இது போன்று நீங்களும் வேற ஒரு பாதையை தேர்வு செய்தால் இதோட ஒரு பெட்டரான இடத்துக்கு போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இதுவே எனக்கு பெட்டரான இடம் சார். இதுவே இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறேன் நான். தமிழ்நாடு முழுவதும் அனுப்புகிறாங்க அந்நியார். இந்த ஊருக்கு போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வா, இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணு, இந்த பஞ்சாயத்தை பேசு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதுவே எனக்கு பெரிய இது. தேமுதிக நல்ல தம்பி வராருப்பா அப்படின்றத விட தேமுதிகவில் கேப்டன் வராருப்பான்ற பேரோடு இன்னைக்கு இருக்கேன். இதுவே எனக்கு பெரிய இதுவும். என்னெல்லாம் சட்டமன்றத்தில் வழி நடத்தினார். இந்த மாதிரி பேப்பரை கொடுத்து மக்கள் பிரச்சனையை நீ இன்னைக்கு என்ன பிரச்சனையை பேச போகிறேன்னு கேட்டு வழி நடத்தணும் ஒரு கேப்டனு. அப்படிப்பட்ட தலைவன் முக்கியமா, பணம் முக்கியமானா எனக்கு தலைவன் தான் முக்கியம். இரண்டாவது பெரிய கட்சியா இருந்தீங்க 2011. இப்போ அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் ஒரு எம்எல்ஏவில் ஒரு மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் கூட ஆக முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இப்போ கூட பல்வேறு கட்சிகள் தேமுதிகவுக்கு தூது விட்டுன்னு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் ஆட்சிக்கு வரணும்னா அந்த குறைந்த வாக்குகளை தேமுதிகவால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். இன்னைக்கு சொல்லலாம் இந்த கட்சி தொய்வா இருக்குது அதுவா இருக்குதுன்னு. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் பார்த்துருப்பீங்க. நிர்வாகிகள் மட்டும் 3000க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இன்னைக்கு மாநாடு அறிவிச்சிருக்காங்க கடலூரில் ஜனவரி 9. அப்போ தேமுதிக யாருன்னு நிச்சயமா தெரியும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.